கர்த்தர் ஒரு மனிதனை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நியமனம் பண்ணினால் அவர் என்ன செய்வார்? முதலாவது அந்த காரியத்தை ஒரு ஆளிடத்தில் சொல்லுவார். யாரிடத்தில் சொல்லுவார்? அவருடைய தாசர்கிட்ட சொல்லுவார், தீர்க்கதரிசிகள் கையில். அதன் பிறகு அந்த காரியத்தை அவனுக்குள்ளே நிறைவேற்றுவார். அவனுக்குள்ளே அதை தந்து அவருடைய காரியத்தை அவனுக்குள்ளே நடப்பித்து கொள்வார். அப்படி ஒரு ஆளை தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, அபிஷேகம் அப்படி சொல்கிறது அது எவ்வளவு மகா பெரிய மேன்மை. எதற்காக தேவன் ஒவ்வொருவருக்கும் அபிஷேகம் தருகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 6ம் 7ம் வசனங்களை வாசி. அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் எசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழி. ஆண்டவர் சொல்றார், ஒரு குடும்பத்தை அழிக்கும்படியா ஒருவனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ண வைக்கிறார். இந்த அபிஷேகம் அவனுக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்டது. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக 3 பேரை ஒரு குடும்பத்தை அழிக்க நியமித்தார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 16வது வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. 2 பேரை இங்கே அபிஷேகம் பண்ண சொல்றார். 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. ஆசகேலை நீ சீரியாவின் மேல் அபிஷேகம் பண்ணு. அவன் என்ன செய்வான்? இந்த ஆகாப் குடும்பத்தை அழிப்பான். அவனை நீ அபிஷேகம் பண்ணு. அதுக்கப்புறமா அவனை சிலரை விட்டுட்டான்னு வச்சுங்க, அழிக்காமல் விட்டுட்டான் அப்படி சொன்னாக்கா, யெகூவை அபிஷேகம் பண்ணு, அவன் அழிச்சிடுவான். யெகூ அப்படி அழிக்காமல் சில பேரை விட்டுட்டா, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, அவன் அழிச்சிடுவான் அப்படி சொல்கிறார். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. பார்த்தீங்களா? 3 பேர் அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பது என்னவென்றால், சம்பவிப்பதாவது ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஒரு சில காரியங்களை நாம் அழிக்கணும் அப்படி சொன்னால் அபிஷேகம் இல்லாமல் அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது. அபிஷேகம் எவ்வளவு முக்கியம். எதற்காக நாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும்? எதற்காக எனக்கு பரிசுத்த ஆவி அபிஷேகம் வேணும்? கர்த்தர் ஏன் என்னை அபிஷேகம் பண்ணணும்? எல்லாரையும் சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்நிய பாஷை பேசுவதற்கு தானா? அதற்கு மட்டும்தானா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார்? தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு மட்டும்தானா? இல்லை, இன்னும் சில காரியங்களை செய்யும்படியா, சில ஆவிகளை நீ அழிக்கும்படியா, ஆவிக்குரிய அனுபவத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு போகிறதான வல்லமைகள், தேசத்தை கெடுக்கிற வல்லமைகள், தேவனை விட்டு உன்னை பிரிக்கிற வல்லமைகள், இதெல்லாம் இந்த பூமியில் நிறைய இருக்குது. அவைகளை நிர்மூலமாக்கி அழிக்கிறதுக்கு தான் இந்த அபிஷேகமே. இந்த அபிஷேகம். இப்போது அந்த இடத்துல சொல்லப்பட்டதான அந்த காரியம் 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் நிறைவேற ஆரம்பிக்குது. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி. இப்ப பாருங்க,
எங்கேயோ சொன்ன காரியம் இந்த வசனத்தில் நீ போய் இதெல்லாம் சொல்லு அப்படி சொல்லி எலிசா தன் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறான். எலிசாவுக்கு யார் சொல்லியிருப்பா? எலியா சொன்னான். எலியாவுக்கு யார் சொன்னா? தேவன் சொன்னார். தேவன் என்ன செய்தான்? 2 பேரை எலியா அபிஷேகம் பண்ணிட்டான். யார்? அசகோலையும் எலிசாவையும் எலியா அபிஷேகம் பண்ணிட்டான். ஒருத்தனை அவன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். யாரை? எகுவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ யோர்தானில் பேசி கொண்டு போனாங்க பார்த்தீங்களா? எலியாவும் எலிசாவும் யோர்தான் பிரித்து பேசி கொண்டு போனாங்களே எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு வரைக்கும். அப்பொழுது எலியா கேட்டான் பாருங்க, ஏய் நீ என்ன எதிர்பார்க்குற என்கிட்ட? நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், நீ என்ன என்கிட்ட எதிர்பார்க்குற? அவன் சொல்கிறான், அவங்ககிட்ட இருக்கிற ஆவிக்குரிய வரங்கள் ரெட்டிப்பாய் கேளு. அரிதான காரியத்தை கேட்டாய், நீ எடுத்துக்கொள்ளப்படும் போது அதை பார்த்தால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. 2வது, எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு அரிதான காரியம்தான் அது, அதை வாஞ்சிக்கணும். என்ன? அவன் சில ஒர்க்கை இவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறான். நான் செய்ய வேண்டியதான ஒரு வேலையை இங்கே இன்னும் செய்யலை, நான் அதுக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். என்ன? எகுவை இன்னும் அபிஷேகம் பண்ணலை. ஆண்டவர் 3 பேரை அபிஷேகம் பண்ண சொன்னார். 2 பேரை அபிஷேகம் பண்ணிட்டேன், ஒருத்தனை நான் அபிஷேகம் பண்ணாமல் போகிறேன், அது தடையாக இருக்குது. எனக்கு பதிலாக என் ஸ்தானத்தில் நீ இருந்து அவன் அபிஷேகம் பண்ணு. அதான், என் ஸ்தானத்தில் நீ இருந்து அவன் அபிஷேகம் பண்ணு. அதனால்தான் அவனுடைய சால்வையை அவனுக்கு போட்டுட்டு போனான். அந்த வேலையை இப்போ என்ன செய்கிறான்? இவன் செய்கிறான். சில வருஷங்கள் கழித்து எலிசா ஒரு தைல கொப்பை எடுத்துட்டு அவனுடைய அசிஸ்டண்ட் அனுப்புகிறான். நீ இப்போ என்ன செய், போய் எகுவை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணு அப்படி சொன்னான். இவங்களுடைய 2 தகப்பன் பேர் சொல்கிறாங்க. ஒன்று யோசபாத். பிரியமானவர்களே, இந்த ஆகாப் குடும்பத்தை ஏன் அழிக்கணும்? இந்த ஆகாப் குடும்பத்தை ஏன் அழிக்கணும்? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துக்குள்ளே வரும்போது அவன் போய் அந்த ஒரு குடும்பத்திலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வரான். முப்பத்தி 1வது வசனம், 16:31. நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் சீதோனியருடைய குமாரத்தி அந்த ராஜாவுடைய மகளை கல்யாணம் பண்ணிட்டு வரான். அவள் உள்ளே வரும்போது இப்போ தான் இவர் ராஜாவாயிருக்கிறார். யார்? இந்த ஆகாப்பு இப்போ தான் ராஜாவாயிருக்கிறார் இந்த தேசத்தில். 29வது வசனத்தை வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இப்போதான் இவன் ராஜாவானாரு. ஆனால் ராஜாவானதுலேருந்து இவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த பொல்லாப்பானதை என்ன செய்தான்? இவன் போய் சீதோனியருடைய தேசத்தில் போய் அங்கேருந்து பெண் கொண்டான். அவளை உள்ளே கூட்டிகிட்டு வரான். அவள் வரும்போது என்ன தெரியுமா பண்ணான்? பாகாலையும் அஸ்தரோத்தையும் உள்ளே கொண்டு வந்தான். அது மாத்திரமல்ல, 400 தீர்க்கதரிசிகள், அவர்களுடைய ஆசாரியர்கள், பூசாரிகள், அவங்கள உள்ளே கொண்டு வந்தான். அரண்மனைக்குள்ளே கொண்டு வந்து விக்கிரக ஆராதனை பண்ண வைத்தா. 2வது 400 பேர் வந்திருக்கிறாங்களே, இந்த 400 பேரும் தேசம் முழுவதும் கோவிலை கட்டினாங்க, பெரிய பெரிய கோவிலை. இஸ்ரவேல் தேசம் முழுவதும் கெடுத்து நாசம் பண்ணாங்க. இஸ்ரவேலை சோரம் போக பண்ணினாங்க. மெய்யான தெய்வனை விட்டு இஸ்ரவேல் அப்படியே விலகி இவங்க பின்னால் போயிடுச்சு. இப்போ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதாய் தெரியுது. அதனால தான் இந்த குடும்பத்தை ஆண்டவர் அழிக்கும்படி சொன்னார். இந்த குடும்பத்தை ஆண்டவர் அழிக்கும்படி சொன்னார். இப்போது இந்த முழு தேசமும் சோரம் போயிருக்கா? தேவனை தேடுகிறவர்கள் இல்லை, தேவனை தேடுகிறவர்கள் இல்லை. இப்போ தேவன் என்ன செய்யணும்? ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக ஒரு குடும்பத்தை செலக்ட் பண்ணி எடுக்கிறார். அவங்க யாராக இருக்கணும்? இப்போ தேவன் நீதி செய்கிறவராக இருக்கணும், இல்லைன்னா தேவன் நியாயம் செய்கிறவராக இருக்கணும். அதுதான் யோசபாத்தின் குமாரன். அப்போ யோசபாத்தின் குமாரன், யோசபாத் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? தேவன் நியாயம் செய்ய தொடங்குகிறார். தேவன் நியாயம் செய்ய தொடங்குகிறார்.
அப்போ என் குடும்பத்திலிருந்து கர்த்தர் இறங்கி இந்த தேசம் முழுவதுக்கும் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய தொடங்குகிறார். அவனுக்கு ஒரு குமாரன் இருந்தான். அந்த குமாரன் பேர் என்ன? நிம்சி. நிம்சி அப்படி சொல்லி ஒருத்தன் இருக்கிறான். நிம்சி அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர். இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர். தேவன் நியாயம் செய்ய தொடங்கினால் நம்மளை என்ன செய்வார்? இக்கட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவார். என்ன இக்கட்டு இந்த ஜனங்களுக்கு இருந்துச்சு? எப்படிப்பட்டதான இக்கட்டில் இவர்கள் இருந்தாங்க? முதலாவது 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கும் போது சில பழி வாங்குறதான காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அது நம்மளை இக்கட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுடும். அந்த இக்கட்டிலிருந்து நாம் தப்பி பிழைக்கணும். இந்த இக்கட்டு நம்முடைய ஆத்மாவை காலி பண்ணிடும். ஆனாலும் தாவீது பேரோத்தியனான ரிம்மோனின் குமாரராகிய ரேகாப்புக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை நல்லா கவனிங்க. 2 பேர் வந்திருக்கானுங்க தாவீது கிட்ட. இந்த 2 பேரும் மோசமானவனுங்க. இவனுங்க தாவீது நல்லது செய்வார் சொல்லிட்டு தாவீதுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களே காலி பண்ணிட்டு வரானுங்க. தாவீதுக்கு வேண்டியப்பட்டவங்களையே நீதிமான்களே அழிச்சிட்டு வராங்க. அப்போ இவனுங்க வந்து சொல்கிறாங்க, உனக்கு சத்துரு மாதிரி இருந்தான் இல்லையா, உனக்கு விரோதமாக கிரி, அவங்களெல்லாம் நாங்கள் காலி பண்ணிட்டோம் அப்படி இப்படி சொல்லிட்டு வரும்போது தாவீது சொல்கிறான், எப்பா தனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் என்கிட்ட முன்னாலே வந்தான். அவன் யார்? அவன் தான் இந்த அமலேக்கன். சவுளுடைய தலையை அந்த கில்போவா மலையில் வெட்டி எடுத்துட்டு ஒடியாடுறான் தாவீது கிட்ட. அந்த கிரீடத்தெல்லாம் எடுத்துட்டு, உன் சத்துரு அங்கே செத்து கிடக்கிறான், அவன் மரித்தான் என்று உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் வெட்டினேன், இந்தாங்க கிரீடம் பாருங்கள், அவனுடைய பட்டயம் பாருங்கள் அப்படி சொல்லி காட்டினான். அவன் என்ன நினைச்சான்? வெகுமதி கொடுப்பார் ராஜா வெகுமதி கொடுப்பார். இப்போ தாவீது சொல்கிறானே, தேவன் என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். இக்கட்டு என்னன்னா, சவுல் எத்தனையோ முறை தாவீது கையில் அகப்பட்டான். தாவீது கூட இருக்கிறவங்க கூட ஒரே குத்துட்டா, அவனை காலி பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. வேண்டாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் கை போடக்கூடாது அப்படி சொல்லி சால்வையை மட்டும் அறுத்துன்னு வந்துட்டான். அதுவே அவனுடைய இருதயத்தை தடதடன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. பாவம் செய்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். இப்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல் கை போடாதபடி எவ்வளோ பிரச்சனை வந்து இவனை விரட்டி அவன் அடித்தா கூட அவனை கொல்லணுன்ற எண்ணம் இவனுக்கு வரல. அதான் இரத்தப்பழி உண்டாகிற இக்கட்டு. அதுலேருந்து விளக்குனார். இன்னொருத்தனை வரான், வந்து இப்படி சொல்கிறான், அப்போது நீ அவனை வெட்டி போட்ட, என்ன காப்பாற்றிட்டே நீ, என் கர்த்தர் என்னை இந்த இக்கட்டிலேருந்து மறுபடியும் அந்த கீழ் வசனம் வாசி. 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 9வது வசனம். ஆனாலும் தாவீது பேரோத்தியனான ரிம்மோனின் குமாரராகிய ரேகாப்புக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள். இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவுல் செத்து போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்தபோது அவனை நான் பிடித்து சிக்லாகிலே கொன்று போட்டேனே. தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும். 2 பேரும் வீட்டில் தூங்கி இருந்த ஒன்று கொலை பண்ணிட்டு வரானுங்க. கொலை பண்ணிட்டு வந்து தாவீதர் சொல்கிறாங்க, உனக்கு விரோதமாக தான் நான் உங்களை காலி பண்ணிட்டு வந்துட்டோம். தாவீது யாரையும் கொலை பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான். நிறைய பேரை அழிக்கணும்னு நினைக்க மாட்டான். சில இக்கட்டு வரும்போது தான் ஊரியாவை காலி பண்ணான். மாட்டிக்குவோம் வேறு வழி இல்லை அப்படின்றதால ஊரியாவை காலி பண்ணான். அதுக்கே நிறைய தண்டனை வாங்கினான். அவனுக்கு தெரியும், யாரையாவது என்ன பண்ணோம்னா மாட்டிப்போம், என் ஆத்மா இக்கட்டில் போய்டணும்னு தெரியும். அப்போ இவனுக்கு இதெல்லாம் காப்பாற்றப்பட்டான். இரத்த பழிக்கு நான் ஆளாகக்கூடாது. பெரிய மாணவர்களே, இந்த இக்கட்டிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா இந்த வருஷத்தின் கடைசியில் யாருடைய இரத்த பழியும் நாம் ஆளாயிடக்கூடாது. யாருக்கும் மோசம் பண்ணி யாருக்கும் துரோகம் பண்ணி நாம் அவங்களுடைய இரத்த பழிக்கு ஆளாயிடக்கூடாது. கர்த்தாவை இந்த வருஷம் முழுவதும் என்னது இக்கட்டிலேருந்து காப்பாற்றினவர், இந்த வருஷத்தின் கடைசியிலையும் இந்த இக்கட்டிலேருந்து காப்பாற்றி என்னை புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணணும். அதுதான் நிம்சின்னா இக்கட்டிலிருந்து என்னை விடுவிக்கிறவர்னு அர்த்தம். யாராலும் என்னால் யாரும் உபத்திரவமோ வேதனையோ அடையக்கூடாது. என் ஆத்மா அவங்க நிமித்தம் இக்கட்டில் மாட்டக்கூடாது. 2வது, நம்முடைய ஆத்மா எதனால் இக்கட்டில் அகப்படும்? 1 ராஜாக்கள்
1வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 30வது வசனம். என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட என் தேவன் மேல் நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன். எதுக்கு இவன் சத்தியம் பண்ணான்? ஆணையிட்டு சொல்லுகிறேன் அப்படி சொன்னானே, யாருக்கிட்ட இதை சொன்னான்? பட்சபால் கிட்ட சொன்னான். எதுக்காக சொன்னான்? தாவீது வியாதி படுக்கையில் இருக்கிறான், வயது முதிர்ந்து போச்சு. அதனால் அதோனியா என்ன பண்ணான்? அவன் தான் மூத்த மகன். அவன் மூத்த மகன் அல்ல, அம்னோன் தான் மூத்த மகன். அவனுக்கு அடுத்தது வந்துட்டு இருக்கும் போது அவன் தான் இல்லையா, நான் தானே இப்போ ராஜா அப்படி சொல்லி அதோனியா எழும்பினான். அதோனியா எழும்பினா, அப்சலோம் எழுதினான், நிறைய பேர் எழும்பினாங்களே, அதில் இவனும் ஒருத்தன். அப்படி எழும்பி என்ன செய்தான்? அவன் தன்னை ராஜாவாக்கி கொள்ள 50 சேவகர்கள், வேலையாட்கள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து பயங்கர பிரச்சனை நடக்கும் போது இப்போ சேனாதிபதி போய் பட்சபாலன்ட்டு சொல்கிறாங்க, அதோனியா ராஜாவாகிறான், அவன் சித்தத்தின்படி ஆகலை. அப்படி அவன் ராஜாவும் அமைதியாக இருக்கிறாரு. ஏதாவது ஒரு காரியம் நடந்து போச்சுன்னா உன்னையும் உன் பிள்ளைங்கள யாரையும் உயிரோடு வைக்க மாட்டான், எல்லாரையும் காலி பண்ணிவிடுவான் அவன். இப்போது நீ அமைதியாக இருந்தினா அவ்வளோதான், நீ போய் பேசு அப்படி சொல்லி, நீ இப்போது நான் பின்னால் வரேன்னு சொல்லிட்டான். இப்போ இவன் என்ன பண்ணான்? நேராக ராஜா கிட்ட ஓடினான். ராஜா கிட்ட ஓடி தர மட்டும் குனிஞ்சு வணங்கி அவன் சொல்கிறான், நீ எனக்கு உடன்படிக்கை பண்ணதானே, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததானே, உன் புள்ள தான் ராஜாவாவான் அப்படி சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்ததானே, இப்போ அதோனியா ராஜாவாகிறான், நீ அமைதியாக பார்த்துட்ருக்கியே அப்படி சொல்லும் போது தான் தாவீது இந்த வார்த்தை சொல்கிறான், உயிரோடு இருக்கும்போதே யாருக்கு எதை செய்யணும் அப்படி சொல்லி செஞ்சுட்டு போகலை அப்படின்னு சொன்னால் பின்னால் ஒருத்தர் அடிச்சுட்டு செத்து போயிடுவாங்க. எத்தனையோ தகப்பன் மாருங்க அப்படியே எதுவுமே பண்ணாமல் போயிடுறாங்க இல்லையா? அப்போ பிள்ளைங்க சொத்துக்காக அடிச்சுன்னு சாவுறாங்களே, சிங்காசனத்துக்காக அடிச்சுன்னு சாவுறாங்களே. அப்போ யாருக்கு காயப்படுது? யார் கோர்ட்டுக்கு போகிறா? யார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறா? அப்போ இது எங்கே போகுது? ஆத்மா இக்கட்டுக்குள்ளே போயிடும். அதனால தான் படிமா இப்போ மறுபடியும் 30. என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போ 29வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே. பார்த்தீங்களா? நான் இஸ்ரவேலின் தேவன் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து முடிப்பேன். அப்போ அவன் உயிரோடு இருக்கும்போதே சாலமோனை கொண்டு போய் ராஜபாரத்தில் உட்கார வச்சு பார்த்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் செத்த பேர் எங்கள் அப்பா உன்னையாக உட்கார சொன்னார், நான் கூட தானே ஒரு மகன், நான் தானே அவருக்கு மகன், நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்தீங்க, அவங்க புருஷன் மனைவியில் தானே நீங்கள் மனைவி, அப்படி இப்படின்னு பெரிய பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தன் ஆத்மாவை இக்கட்டிலேருந்து நீங்களாக்கி எல்லாரையும் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டான். பிரியமானவர்களே, நாம் எதிலெல்லாம் இக்கட்டில் போய் மாட்டுவோம்? யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இக்கட்டில் மாட்டிக்கும், இல்லை நம்ம குடும்பத்தாலேயே நம்ம இக்கட்டில் மாட்டிக்கும். இந்த இக்கட்டிலேருந்தெல்லாம் நம்மளை தேவன் என்ன செய்யணும்? இந்த வருஷத்தில் விடுவிக்கணும். அடுத்தது யோபுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். 6 இக்கட்டுக்கு நம்மளை நீங்களாக்கணுமா? இந்த வருஷத்துல 6 இக்கட்டுக்கு நம்மளை நீங்களாக்குவார். 7வது இக்கட்டிலிருந்து நம்மளை தப்பு வைப்பார். அப்போ 6 இக்கட்டு அப்படி சொல்லிட்டு 7வது இக்கட்டுலையும் நம்மளை விடுதலை ஆக்குவார் அப்படி சொல்றாங்களா? அது என்னென்ன இக்கட்டு? 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது, பஞ்ச காலத்திலே அவர் உம்மை. முதலாவது இக்கட்டு பஞ்சகாலம். பிரியமானவர்களே, உண்மையாகவே நமக்கு தேவைக்கு இருக்குது அப்படின்னா நம்ம கவலையற்றவங்களா இருப்போம். ஏன்னா எனக்கு தேவைக்கு இருக்குது. இப்போ எனக்கு பஞ்சகாலம் அப்படி சொன்னால் இனி எனக்கு கிடைக்க போகிறது இல்லை, வராது. ஏன்னா பஞ்சம், இனி எனக்கு கிடைக்க போகிறது இல்லை, இருக்கிறதும் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 2 காரியத்தை நிமித்தம் நான் இக்கட்டில் ஆகப்படுவேன். என் வீட்டை நான் போஷிக்கணும், என் பிள்ளைகளை நான் போஷிக்கணும். இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பஞ்சகாலத்தில் இருக்கிறேன். இந்த பஞ்சகாலம் என்னை இக்கட்டில் கொண்டு போய் வச்சிடும். இந்த இக்கட்டு என்னை தவறு செய்ய வைக்கும். எத்தனை பேர் அந்த சோமாலியா அங்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, பஞ்சத்தில் என்ன பண்ணுறாங்க? ஒருத்தர் கொலை பண்ணிவிட்டு அதையும் இதையும் அபகரிச்சு எடுக்கிறாங்க. சோமாலியா வழியாக அந்த கப்பல் போகும்போது என்ன பண்ணுவாங்க?
2 பேர் சின்ன படகுல கொண்டு வந்து பெரிய கப்பலை மடக்கி எடுத்துருவானுங்க. 2 பேர் போதும். ஒரு சின்ன படகுல வந்து AK-47 வச்சுட்டு பெரிய கப்பலை மடக்கி எடுத்துகிட்டு போயிடுவானுங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்க ஏன் இந்த இக்கட்டில் இருக்கிறாங்க? பஞ்சகாலத்தில் நாம் இக்கட்டில் போய் மாட்டிக்கோ. இப்போ நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் இருக்குது, யாருக்கோ பஞ்சகாலம். அந்த பஞ்சகாலத்தில் என்ன செய்வாங்க? நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க. பாருங்க, யோபுக்கு இருந்ததான சகலத்தையும் வாரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட இருந்த அத்தனையும் போயிடுச்சு. பஞ்சகாலத்தில் இருக்கிறான். அவனுக்கு 2 மடங்கு பின்னால் ஆசீர்வதித்தார் ஆண்டவர். ஆனால் பஞ்சகாலம் இக்கட்டு. நமக்கு இருக்கிற பஞ்சகாலம் நமக்கு இக்கட்டு. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே பஞ்சகாலம் எனக்கு வந்துடக்கூடாது. பஞ்சகாலம் அந்த இக்கட்டில் நான் அகப்படக்கூடாது. என் தேவைக்கு என்னை கொடு, என் தேவையை எனக்கு தந்து என்னை ஆசீர்வதியும். எனக்கு உணவு உடுக்க வஸ்திரம் ஒவ்வொரு நாளும் தந்த ஆசீர்வதியும். என் தேவையை எனக்கு சந்தியும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை ஜெபம் பண்ணணும். அப்போன்னா அந்த இக்கட்டிலேருந்து நம்ம தப்பிப்போம். அடுத்தது, அவர் உம்மை மரணத்துக்கு பஞ்சகாலத்துக்கு அப்புறமா ஏன் மரணம்? ஏன்னா புசிக்க ஒன்றும் இருக்காது. புசிக்க ஒன்றும் இல்லாததுனால எது கிடைச்சாலும் நான் சாப்பிடுவேன். ஏன்னா அது இன்றைக்கி தான் செய்ததா, 2 நாள் 3 நாள் ஆனால் கூட பரவாயில்ல, ஒன்றுமே இல்லையே, கொடுங்க, வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். மண்ணு கூட சாப்பிட்றாங்கல்ல பஞ்சத்தில், மண்ணை கூட எத்தியோப்பியாவில் சாப்பிட்றாங்களே எவ்வளோ இடங்கள்ல. அப்போ இந்த மாதிரி காரியங்களை சாப்பிட்டா என்ன ஆகும்? சரீரத்தில் வியாதிகளும் பலவீனங்களும் வரும். அது நிமித்தம் எனக்கு மரணம் சம்பவிக்கும். அந்த மரண இக்கட்டிலிருந்து என்னை தப்புவிப்பார். அடுத்தது, யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் பட்டையின் வெட்டுக்கும் என்னை தப்புவிப்பார். 1 யுத்தம், சண்டை வந்துச்சு அப்படி சொன்னாக்கா அங்கே ரத்தம் வந்துடும். சில இடத்துல பட்டயம், உயிர் போயிடும், வெட்டு வரும், இதெல்லாம் காயப்படுவோம். இதெல்லாமே எனக்கு இக்கட்டு தான். அப்போது இந்த சண்டைகள், பிரச்சனைகள், வேதனைகள், இதெல்லாம் இக்கட்டு எனக்கு. எத்தனையோ குடும்பங்களில் எவ்வளோ பேர், சில பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சில பேர் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. சரியான ரட்சிப்பில்லைன்னா அவங்க வேறு மாதிரி பாதையில் இருப்பாங்க. அவங்க குடும்பத்தை நாசம் பண்ணிவிடுவாங்க. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள், அதிலெல்லாம் கெட்டு போயிடுவோம். அதனால் அதிலேருந்து என்னை தப்புவிப்பார். அடுத்தது, நாவின் சவுக்கு. யாராவது நம்மளை எதனா ஒன்று சொல்லிட்டா தாங்க முடியாமல் ஓடி போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா? சில பேர் ஓட்டு தான் சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை சொன்ன உடனேயும் தாங்க முடியாமல் இப்போ என்ன இப்படி சொல்லிட்டாங்க போய் செத்துருவாங்க தற்கொலை பண்ணிவிட்டு. ஏன் தற்கொலை பண்ணி அவங்க என்ன இப்படி சொன்னாங்க, நான் செய்யாத காரியத்தை கேவலமாக சொல்லிட்டாங்க, நான் உயிர் வாழவே பிடிக்கலன்னு போய் செத்துடுறாங்க. சில பேர் அப்பா அம்மா சொல்கிறதான காரியங்களை கேட்டு பிள்ளைங்க செத்து போகிறாங்க. ஏதாவது ஒரு காரியம் படிக்கலை, நான் ஃபெயில் ஆகிட்டேன் பாரு, எத்தனை பேர் செத்து போகிறாங்க. எல்லாரும் ஃபெயில் ஆகிட்டா கேட்குறாங்க. அதாங்க நாவுலேருந்து வர்றதான அந்த வார்த்தைகள் இருக்க, அது பயங்கரமானது. படிமா மறுபடியும் அதை. நாவின் சவுக்கு அடிச்சா சும்மா சுரீல்னு விழும். ஒரு சின்ன வார்த்தை தான் இருதயத்தை குத்தி கிழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். நாவின் சவுக்கும் இக்கட்டு தான், அதற்கு தப்புவிப்பார். அடுத்தது, பாழாக்குதல் வரும்போதும். பாழாக்குதல் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அழிக்கும், அது நம்மளை நிர்மூலமாக்கும். இந்த பாழாக்குதல் வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்கோ, எனக்கோ, என் மனைவிக்கோ, என் கணவனுக்கோ, என் வீட்டுக்கோ, என் வீட்டு உள்ள பொருளுக்கோ பாழாக்குதல் வரக்கூடாது. பாழாயிடுச்சிங்க, போயிடுச்சுங்க, எல்லாம் போயிடுச்சுங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா? நல்லா இருந்தோம், பாழாயிட்டோம், இவ்வளவு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்கள் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு காரியம் வரக்கூடாது. பாழாக்குதலுக்கு என்னை காப்பாற்றணும். அதுவும் எனக்கு இக்கட்டு தான். வெளியின் 21வது வசனம் வரைக்கும் படிச்சிங்களா? 21 போதும். ஆகவே பாழாக்குறதான காரியங்கள், இதில் தான் அந்த எல்லா இக்கட்டுகளும் இருக்குது. அதுக்கப்புறமா தான் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் பண்ணி முடித்த உடனேயும் உனக்கு வெளியின் மிருகங்கள்கிட்ட சமாதானம் பண்ணுறேன், மலைகள்கிட்ட சமாதானம் பண்ணுறேன், இயற்கைகிட்ட சமாதானம் பண்ணுறேன், அதை சமாதானமாக இது சமாதானமாக இருக்கும், காட்டு மிருகங்களோ எதுவுமே உன்னை சேதப்படுத்தாத அளவுக்கு நான் உன்னை பாதுகாக்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறார். அது எல்லாமே இது மேலே இருக்கிற காரியத்தில் இன்க்ளூட் ஆகிடும் சில நேரங்களில். ஆகவே எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கும், 6 இக்கட்டுக்கும் என்ன நீங்களாக்கி தப்பிப்பார். 7ம் எனக்குள்ளே வரக்கூடாது. 7வது பாழாக்குறதும் என் ஜீவியத்தில் வரக்கூடாது. இப்படிப்பட்ட இக்கட்டெல்லாம் என்னை இருந்து காப்பாற்றணும். நான் யாராக இருக்கணும்? நிம்சியாக இருக்கணும். என்னை இக்கட்டிலேருந்து விடுவிக்கிறவராக இருக்கணும். அடுத்தது,
1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். பாருங்க, எங்களுக்கு உண்டான எல்லா இக்கட்டு அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? இந்த முழு இஸ்ரவேல்லையும் எல்லாருமே பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் பேர் விசுவாசத்தில் இருந்தாங்க. எலியா சொன்னால் பார்த்தீங்களா, ஒரு முறை ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எல்லாரும் மோசம் போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும் தான் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கிறேன், இன்னும் கொல்ல தேடுறாங்க அப்படி சொன்னால் பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னால், டேய், பாகாலை முத்தம் செய்யாத 7000 பேரை நான் மறைச்சி ஒழிச்சு வச்சுருக்கேன். பாகாலை முத்தம் செய்யாத 7000 பேர் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படி சொன்னார். அப்படியா, நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு நினச்சேன், இன்னும் 7000 பேர். ஆமாம், 7000 பேர் இருக்கிறாங்க, நீ இங்கே இருக்காத, நீ சாப்பிட்டு எழும்பி போடா அப்படி சொன்னார். யோசித்து பாருங்கள், கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால அந்த தேசம் அழியாது இருக்குது. இல்லைன்னா தேசத்தை அழிச்சிடுவார், தேசத்தை ஆண்டவர் அழிச்சிடுவார். பிரியமானவர்களே, நீதிமான்கள் கொஞ்சம் பேர் இருந்தால் தேசம் காக்கப்படும், தேசம் காக்கப்படும். ஆண்டவர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அழிச்சிடுவா கேட்கலாம் பார்த்தீங்களா? அப்புறம் அழிக்க மாட்டேன் அப்படி சொன்னார். கர்த்தருடைய கண்களில் நல்லவர்களும் இருக்கிறாங்க. இதில் இப்போ 8வது வசனம் படிங்க. தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 3:8. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். அதனால அழிஞ்சு போக மாட்டோம். சோதோம் கொமராவை ஆண்டவர் அழிக்க வரும்போது, ஆண்டவரே துர்மார்க்கரோடு நீதிமான்களையும் அழிச்சிடாதீங்க, அங்கே ஒரு 50 நீதிமான்கள் இருந்தால் அதோடு சேர்த்து அழிச்சிருங்களா? ஆண்டவர் சொல்கிறார், 50 நீதிமான்கள்னா அந்த தேசத்தை அழிக்க மாட்டேன். தப்பிச்சோம். ஒருவேளை 40 பேர் இருந்தால் 40 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். 30 பேர் இருந்தால் 30 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். 20 பேர் இருந்தால் 20 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். பாருங்க, ஒரு தேசத்தில் ஜபிக்கிற மனுஷர்கள், தெய்வத்துக்கு பயப்படுற மனுஷர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் நிமித்தம் அந்த தேசம் முழுக்க அக்கிரமம் நிறைஞ்சிருந்தாலும் பாதுகாக்கப்படும். உன்னாலையும் என்னாலையும் தான் அந்த தேசம் பாதுகாக்கப்படுது, மறந்துடாதீங்க. ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேரில் ஒருத்தர் கர்த்தருக்காக வைராக்கியமாக பக்தி வைராக்கியமாக இருக்கிறாங்க, 4 பேர் சரியில்லை. அந்த 4 பேர் நிமித்தம் அந்த தேசத்தை அந்த வீட்டை அழிச்சிடுவார் ஆண்டவர்? இல்லை, அந்த ஒரு ஆள் வைராக்கியமாக ஜபிச்சிட்டு இருக்குதே, அந்த ஒரு ஆள் நிமித்தம் இந்த 4 பேரும் காக்கப்படுவாங்க. லோத்து மனைவி எல்லாமே தேசத்தை விட்டு ஓடுறாங்க. பாருங்கள், ஆண்டவரை கைப்பிடிச்சு கொண்டாரு. யாரால? லோத்து ஒருத்தன் தான் நீதிமான், அவங்களாம் சரியில்லை. இன்னும் அந்த தேசம் பற்றி பிடிச்சிருக்குது. ஆனால் ஓடும்போது பாருங்கள், அந்த தேசத்தின் மேலே எண்ணெய் இருந்ததுனால தான் அவன் திரும்பி உப்புத்தூளாக மாறினான். ஆனால் எல்லாரையும் கொண்டு இல்லையா ஆண்டவர்? நம்முடைய வீட்டில் ஒரு ஆள் கர்த்தருக்கு பயந்து இருந்தால் அந்த ஒரு ஆள் நிமித்தம் மற்றவர்களும் காக்கப்படுவாங்க, மறந்துடாதீங்க. ஒரு ஆள் ஜெபிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் மற்றவர்கள் அவர்கள் நிமித்தம் காக்கப்படுவாங்க. ஆகவே தான் அங்கே சொல்கிறாங்க, உங்கள் நிமித்தம் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் உங்கள் நிமித்தம் இந்த தேசத்தை காப்பாற்றுவார் அப்படி சொல்கிறாங்க. அதனால் இக்கட்டு வராதபடி கர்த்தர் பார்த்துக்க. தேசத்தில் எல்லாம் அழிஞ்சு போனாலும் ரொம்ப இக்கட்டாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே, அந்த கொஞ்சம் பேர் நிமித்தம் தேசம் காக்கப்படுது. அடுத்தது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தாராம். அப்போ தான் வேலை தொடங்குறார். சங்கீதம் 25:22. தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். தேவனே இந்த இஸ்ரவேலை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். இப்போ ஆண்டவர் ஒரு ஆளை கொண்டு எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்கணும். இப்போ ஆண்டவர் வேலையை தொடங்க ஆரம்பித்தார். அதுதான் யெகூவை அபிஷேகம் பண்ணுறார். பிரியமானவர்களே, இந்த யெகூ சேனாதிபதிகளோடு உட்காந்துட்டுருக்கிறான். இப்போது எலிசா ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறான், நீ போய் சேனாதிபதியாகி யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. பிரியமானவர்களே, இவன் இந்த இஸ்ரவேலில் 10வது ராஜா. எத்தனையோ ராஜாக்கள் அங்கே எழும்பினாங்க, அதெல்லாம் அவர்களே ஏற்படுத்தி கொண்ட ராஜாக்கள். தாவீதுடைய வம்சத்தில் வராங்களே, அவங்கெல்லாம் யூதயா தேசத்தில் எருசலேமில் ராஜாக்கள். அவங்கெல்லாம் தாவீதுடைய வம்சத்தில் தேவ சித்தத்தின்படி வருவாங்க. ஆனால் இந்த 10 கோத்திரம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 கோத்திரத்தில் யாருமே தாவீதுடைய வம்சத்தில் வந்தவங்க கிடையாது.
ரெகொபயாம் எரோபயாம் இருந்தான் இல்லையா, அதில் அந்த எரோபயாம் சாலமோனுடைய வேலைக்காரன். சாலமோனுக்கு பையன்தான் ரெகொபயாம். இந்த எரோபயாம் என்ன செய்தான், சாலமோனுக்கு விரோதமாக எழும்பி ஏதோ ஒரு காரியம் பண்ணி சாலமோன் தன்னை கொண்டுடுவான்னு எகிப்துக்கு போயிட்டான். இந்த எகிப்து ராஜா என்ன தெரியாமல் பண்ணான், அவனுக்கு ஒரு பொண்ணை கொடுத்து அவனை சேமமாக வச்சுக்கிட்டான். ரொம்ப வருஷமாக அவங்க இருந்தான். இப்போ சாலமோனும் செத்து போயிட்டான். சாலமோன் செத்து போய் அவங்க பையன் வந்தான் ரெகொபயாம். அவன் வந்து என்ன பண்ணான், தேசத்தை 2ஆக பிரித்தான். 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும். 10 கோத்திரம் இவன் சொன்ன காரியத்துக்கு நிமித்தம் வேதனைப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. வாடா நீ எனக்கு ராஜாவை வேணாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ராஜா இல்லாமல் இருக்குதே, அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, ராஜா வேணுமே, அப்போ யாரை ராஜாவாக எடுக்கலாம்? இதோ அந்த எரோபயாம் திறமசாலி, அவன் பயங்கரமான யுத்த வீரன், அவன் அறிவாளி, எல்லாமே அவங்ககிட்ட திறமை இருக்குது. எகிப்திலேருந்து அவனை கூட்டு வந்து ராஜாவாக்கணும்னு சொல்லி அவனை கூட்டு வந்து ராஜாவாக்கினாங்க. அவன் என்ன தெரியுமா செய்தான், யாரும் இஸ்ரவேலுக்குள்ளே போயிடக்கூடாது, எருசலேமுக்குள்ளே போய் பலிகளை செலுத்தி அவங்களோட கலந்துடக்கூடாது அப்படி சொல்லி என்ன பண்ணான், தானில் ஒரு கண்ணுக்குட்டியும் பெத்தேலில் ஒரு கண்ணுக்குட்டியும் வச்சுட்டான். வச்சு இங்கே வணங்குங்க, நீங்கள் யாரும் அங்கே போகாதீங்கன்னு சொல்லி விக்கிரக ஆராதனை பண்ணி வீணானவங்களை கொண்டு வந்து பூசாரி ஆக்கி விட்டான். அங்கே ஆரம்பிச்சது இந்த விக்கிரக ஆராதனை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருந்துச்சு. ஒரு சிலர் எழும்பி காலி பண்ணாங்க. ஆனால் இந்த ஆகாப் வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணி விட்டுட்டான். தேசத்தை கெடுத்து நாசம் பண்ணி விட்டான். தேசத்தை கெடுத்து நாசம் பண்ணதுனால நிறைய பேர் அவங்கவுங்க ஏற்படுத்தினாங்க இல்லையா. இப்போ எகுவை தேவ சித்தத்தின்படி ஏற்படுத்துகிறார். தேவ சித்தத்தின்படி அவனை எருசலேமுக்குள்ள இஸ்ரவேலுக்குள்ள ராஜாவை ஏற்படுத்துகிறார். இப்போது இவன் எகு யாருக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறான், யாருக்கு சேனாதிபதியாக இருக்கிறான்? எந்த குடும்பத்தை கர்த்தர் அழிக்க சொல்கிறாரோ, எந்த குடும்பத்தை நாசம் பண்ண சொல்கிறாரோ அந்த குடும்பத்துக்கு தான் இவர் சேனாதிபதியாக இருக்கிறார், யோராமுக்கு. இப்போது யோராம் என்ன தெரியும் பண்ணால், அந்த அசகோல் இருக்கான் பார்த்தீங்களா, ஏற்கனவே எலியா அபிஷேகம் பண்ணானே, அவன் சீரியா தேசத்தில் இருக்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவர்கிட்ட போய் இவர் சண்டை போட்டார். அவர்கிட்ட போய் சண்டை போடும்போது அவன் அடின்னு அடித்து இவனை கொல்லாமல் விட்டுட்டான். இவன் என்ன செய்தான், அடிப்பட்டு வேதனைப்பட்டு தப்பிச்சு ஓடியாந்து ஒரு இடத்துல இவர் தன்னை சரிப்படுத்துகிறார். ஒரு இடத்துல என்ன பண்ணுறார், இவர் காயத்தெல்லாம் ஆற்றிட்டு இருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், அவன் விட்டுட்டானே, அவன் விட்டவனை எகு கொல்லணுமே இப்போது. அதனால் என்ன பண்ணார், எகுவை அபிஷேகம் பண்ணணும்னு எழுப்புறார். இவன் அப்போ யார், இவன் அவனுக்கு சேனாதிபதியாக இருக்கிறான். இப்போ வரான் ஒரு தீர்க்கதரிசி, உள்ளே ஒரு 5 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு வந்து, சேனாதிபதியே உமக்கு கர்த்தரிடத்துலன்னு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு, சேனாதிபதிகளாகிய எங்களுக்கு யாருக்கிட்ட நீ சொல்லணும் அப்படி சொல்லி கேட்டாங்க. எல்லாரும் சேனாதிபதி உட்காந்துக்கிறாங்க. சேனாதிபதிகளாகிய எங்களிடத்துல யாருக்கிட்ட நீ சொல்லணும். 4வது வசனம். அப்படியே தீர்க்கதரிசியின் 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 4வது வசனம். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாதிபதியே உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு எகு, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு, எல்லாம் சேனாதிபதியாக உட்காந்துக்கிறாங்க. அப்போ எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு அப்படி சொல்லி கேட்கும் போது, சேனாதிபதியாகி உமக்கு தான் அப்படி சொன்னான். இப்போ அவன் என்ன தெரியுமா செய்தான், எழும்பி அறை வீட்டுக்குள்ளே போனான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எல்லார் முன்னாலையும் சொல்ல முடியாது. அதனால் ஒரு அறை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனான். அறை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் அவன் என்ன தெரியுமா செய்தான், தைல கொப்பை எடுத்து அவன் தலையில் ஊற்றி, இஸ்ரவேலின் தேவன் உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கிட்டார் அப்படி சொல்லிட்டு ஓடி போயிட்டான். திரும்பி கூட பார்க்கல, அபிஷேகம் பண்ணிட்டு ஓடிட்டான். இப்போ எகு வெளியே வரான். எகு வெளியே வரும்போது அங்கே உட்காந்துருந்ததான அந்த சேனாதிபதிகள்லாம் அவங்க சொல்கிறாங்க, அந்த பைத்தியக்காரன் வந்து உங்கள்கிட்ட என்ன சொன்னான் அப்படி கேட்டாங்க. ஒரு தீர்க்கதரிசியை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு தெய்வத்தை விட்டு விலகி இருந்தாங்க பாருங்க. அந்த பைத்தியக்காரன் உங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க கேட்குறாங்க. எகு 11வது வசனம். எகு தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரருக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா அந்த பைத்தியக்காரன் இடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள். சுக செய்தியா, அந்த பைத்தியக்காரன் உங்கள்கிட்ட ஏன் வந்தான்? ஒரு தீர்க்கதரிசி வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு போகிறான். அவங்களுக்கு எப்படி இருக்க பார்த்தீங்க என்ன? அந்த பைத்தியக்காரன் உங்கள்கிட்ட வந்தது என்ன? அவன் என்ன சொன்னான்? இவன் சொல்கிறான், அவன் சொன்னது உங்களுக்கு தெரியும், அது பொய். அது எப்படி உன் வீட்டுக்குள்ள அவன் போய் பேசுகிறான், நீ வந்து எனக்கு தெரியும் எப்படி சொல்லுவேன்? நான் உங்கள்கிட்ட கேட்டோம், பொய் சொல்ல உண்மையை அப்படி சொன்னாங்க. இஸ்ரவேலின் மேல் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டான். அவ்வளோதான். யோசித்து பாருங்கள், தெய்வ பயம் இல்லாதவங்க தான்
தீர்க்கதரிசியை மதிக்காதவங்க தான். ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார் ஒருத்தனை அப்படி சொன்ன உடனேயும் சடனாக இவனுங்கெல்லாம் எழுப்பி நின்ட்டானுங்க. எழுப்பி நின்று உடனே அவங்க மேலே அந்த வஸ்திரத்தெல்லாம் கட்டி படி மேலே போட்டு அவன் படி ஊட்டி இறங்கி வரான். படி மேலே போட்டு எகோ இஸ்ரவேல் மேல் ராஜாவானான் எக்காலம் ஊதி சத்தம் போட்டு வாழ்கன்னு கத்திட்டானுங்க. அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளில் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி எகோ ராஜாவானான் என்றார்கள். அப்படியே நிம்சின் குமாரன் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் எகு என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான். இப்போ என்ன பண்ணான்? அவர் முதல் வேலை அவருக்கு என்ன டியூட்டி கொடுத்தாங்க? நீ போய் உன் ஆண்டவனாகிய ஆகாப்பின் குடும்பத்தில் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை கூட வைக்காத, எல்லாத்தையும் காலி பண்ண அப்படி சொல்லியிருக்காரு ஆண்டவன். எல்லாரையும் கொண்டு போட்டுரு. இப்போ ஃபஸ்ட்டு வேலை தொடங்குறாரு. யார்? இவனுக்கு ராஜாவாக ஒருத்தன் அங்கே இருக்கிறான் பாரு, ஆற்றிக்கிட்டு இருக்கார புண்ணெல்லாம், அவர்கிட்ட போகலாம். அவர்கிட்ட போய் அவரை காலி பண்ணுவோம். இப்போ ஆகாப்புக்கு 70 பிள்ளைங்க, 70 பேர் அவனுக்கு பிள்ளைங்க. நிறைய பேர் செத்து போட்டாங்க, நிறைய பேர் செத்துட்டாங்க. கடைசியாக ஒருத்தர் அகாசியா, அந்த பலகனி வழியாக இருந்து கீழே விழுந்து காலில் அடிபட்டு செத்தார் பாருங்க, அவரு. அதுக்கப்புறமா இவன் தான், இவனும் அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்தாங்க? அங்கே போகிறான். அங்கே போகும்போது பயங்கரமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான். வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அவர் அங்கே இருக்கிறார் இல்லையா, அந்த கோபுரத்து மேலே காவல்காரங்க நின்றுருப்பாங்களே, அவங்க பார்க்குறாங்க அங்கே என்ன புகை வருது. கொஞ்சம் பேர் பயங்கர வேகத்தில் வராங்க. சொல்கிறான், ராஜாவே கொஞ்சம் பேர் வராங்க. அப்படியா? அவங்க சண்டைக்கு வராங்களா சமாதானத்துக்கு வராங்களா? ஒரு ஆள் அனுப்பி கேட்க சொல். இங்கேருந்து ஒரு ஆள் குதிரை மேலே வேகமாக போகிறார். வேகமாக போய் பார்த்தா எகு தானே. எகு சமாதானமா? ஏன் சமாதானத்தை நீ என்னடா கேட்குற? வாடா என் பின்னால் அப்படி சொல்லிட்டோம். நான் திரும்பி போய் ராஜா கிட்ட சொல்லணும், வாடா பின்னால் வாடா அப்படி சொல்லிட்டோம். வேறு வழி இல்லை. மறுபடியும் அவர் பின்னால் எகு பின்னால் வந்துட்டுருக்கிறார். உடனே அந்த சொல்கிறான், போனவன் திரும்பி வரல. அப்படியா? இன்னொரு ஆள் அனுப்புடா. இன்னொரு ஆள் போகிறாங்க பயங்கர வேகமாக. போய் பார்த்தா எகு தான். என்ன எகு வந்தவனை எதுக்கு பிடிச்சி வச்ச? சமாதானமா? ஏன் சமாதானத்தை நீ என்ன கேட்குற? வாடா பின்னால் அப்படி சொல்லிட்டான். சரி வேறு வழி இல்லை, அவன் பின்னால் வந்துருக்கிறான். இப்போ கோபுரத்தில் இருக்கிறவன் பார்க்குறான், ஐயா ரெண்டாவது போனவனும் திரும்பி வரல. யாரா? ரதத்தை ஓட்டுறத பார்த்தா நிம்சியின் குமாரன் எகு மாதிரி தெரியுது, ரொம்ப வேகமாக ஓட்டுறான். பாருங்க, ரதத்தை ஓட்டுறதை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறானுங்க தூரத்துலேருந்து. ரதத்தை ஓட்டுறத பார்த்தா அவன் சாதாரணமான ஆள் மாதிரி இல்லை, நிம்சியின் குமாரன் அந்த எகு, அவன் தான் இப்படி ஓட்டுவான். படிமா 20வது வசனம். அப்பொழுது ஜாமக்காரன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஓட்டுகிறது நிம்சின் குமாரனாகிய எகு ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்றும் சொன்னான். ஓட்டுறது பார்த்தாக்கா நிம்சின் குமாரன் எகு ஓட்டுறான், அதிவேகமாக ஓட்டிட்டு வரோம், பயங்கர ஸ்பீடாக வர்றார். 100 கிலோமீட்டரில் வந்துருக்கிறார் குதிரை வண்டி எடுத்துட்டு. இப்போ பாருங்க, அவர் என்ன நினச்சார்? ஏறம் எகு என்னுடைய சேனாதிபதி தான், வரட்டும் அப்படி சொல்லிட்டான். இப்போ கிட்ட வந்தவனே அவன் கேட்குறான், எகுவே சமாதானமா அப்படி கேட்டான். சமாதானமாக கேட்டவனே அவன் சொல்கிறான், தாய் எசபேல் இருக்கும் போது இத்தனை வேசித்தனமும் பில்லி சூனியமும் இந்த தேசம் முழுதும் நிரம்பி இருக்கும் போது எவ்வளோ வரும் சமாதானம் கேட்டான். அவனுக்கு அதிர்ச்சி ஆகிப்போச்சு. இவன் அவன் சமாதானமாக வரான்னு கேட்டான், அவன் எதிர்த்து நிற்கிறான். அம்மா பண்ண தப்ப இவங்கிட்ட சொல்கிறான் பிள்ளைகிட்ட. படிமா 22. யோராம் எகுவை கண்டவுடனே எகுவே சமாதானமா என்றான். அதற்கு எகு, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாக இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். பிரியமானவர்களே, தேசத்தில் சமாதானமே இல்லாமல் ஆக்கி விட்டானுங்க. தேசத்தில் சமாதானம் இருக்காது. எப்போ தேசத்தில் தேவன் இல்லாமல் போகிறாரோ தேசம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு இடத்துல தேசத்தில் சமாதானம் இல்லைன்னா தேசம் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்ல கொள்ளையாக இருக்கும். அல்ல கொள்ளைன்னா உங்களுக்கு தெரியாது. 2 நாளாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அக்காலங்களிலே வெளியே 2 நாளாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்குள்ளும் உள்ளே வருகிறவர்களுக்குள்ளும் சமாதானம் இல்லை, தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. பார்த்தீங்களா? தேசம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு ஒருத்தன் தேசத்துலேருந்து வெளியே போனாலும் சரி பயம் திகில் பிடிச்சிருக்குது.
தேசத்துக்குள்ளே இருந்தாலும் பயம் திகில் பிடிச்சிருக்கு, சமாதானம் இல்லை, சமாதானமே இல்லை. என்ன பயம் இவங்களுக்கு இருந்துச்சு? உயிர் பயம், உயிர் பயம் இருந்துச்சு. ரெண்டாவது, ஏன் இந்த தேசத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரி சமாதானம் இல்லை? 3வது வசனத்தில் சொல்லியிருக்குது, அநேக நாளாய் இந்த குடும்பமும் இந்த தேசத்தை கெடுத்த நாள் முதல் கொண்டு மெய்யான தேவன் அங்கே இல்லாமல் போயிட்டாராம். 3வது வசனம், இஸ்ரவேலிலே அநேக நாளை மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. பார்த்தீங்களா? 3 காரியம் இல்லாமல் போயிடுச்சு. ஒன்று, மெய்யான தேவன் இல்லைன்னா சமாதானமே ஒரு குடும்பத்தில் இருக்காது. மெய்யான தேவன் இருந்தால் அங்கே ஆசாரியன் இருப்பார். ஆசாரியன் இருந்தால் அங்கே வேதம் இருக்கும். வேதம்னு சொன்னால் என்னங்க? சத்தியம், உபதேசம், இதெல்லாம் தாங்க வேதம். அப்போ நம்ம போய் சத்தியத்தையும் உபதேசத்தையும் கேட்டால் தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்கறதுனால நமக்கு சமாதானம் இருக்கும். எதுவுமே இல்லை, சர்ச்சுக்கே வர்றது கிடையாது, சர்ச்சு பக்கம் தலை வச்சு படுக்கிறது கிடையாது, அப்புறம் அவங்களுக்கு எங்கே ஆசாரியன் இருப்பார்? அவருக்கு எந்த காதில் வேதம் ஓதப்படும்? எதுவுமே இல்லாமல் போயிடும். அப்போ அவங்களுக்கு எப்படி சமாதானம் இருக்கும்? ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தால் ஐயோ நான் செத்துற போகிறேன்னுவாங்க. அவங்களுக்கு சமாதானம் எப்படி இருக்கும்? நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். பார்த்தீங்களா? உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. இப்போ சமாதானம் இல்லைன்னு செத்துருவோமோ செத்துருவோமோ செத்துருவோமோ, அவன் கொண்டுருவானா இவன் கொண்டுருவான். அதனால தான் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் சமாதானம் இல்லை, வெளியே போகிறவங்களுக்கும் சமாதானம் இல்லை. உள்ளே இருந்தாலும் செத்துருவோன்ற பயம், வெளியே போனாலும் செத்துருவோன்ற பயம். ஏன்? தேவன் இல்லை தேசத்தில். அநேக நாளாய் கர்த்தர், மெய்யான தேவன் இல்லை, ஆசாரியர்கள் இல்லை, வேதம் இல்லாமல் போயிடுச்சு. இதே சூழ்நிலையில் போனால் என்னாகும்? அப்போ சமாதானத்தை யார் தான் கொடுப்பா? ஆண்டவர் சொல்கிறார், தேசத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுறேன். தேசத்திலே சமாதானம் கட்டளைன்னா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? லேவியராகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 6வது வசனம். லேவியராகமம் 26:6. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல். நல்ல கவனிங்க, தேசத்திலே சமாதானம் இல்லைன்னா தத்தளிக்க பண்றவங்க உள்ள உட்கார்ந்திருப்பானுங்க. நம்மளை தத்தளிக்க பண்ணுவாங்க, அசஞ்சிருவோம், ஒன்றுமே பண்ண முடியாது. தத்தளிக்கவர்கள் இல்லைன்னா தான் நம்ம படுத்து கொள்ளுவோம். இல்லைன்னா நைட்டு மகள நம்ம தூக்கம் வராது. என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ, இதே தான் தத்தளிச்சுட்டு இருக்கோம், ஒன்றுமே புரியாது. இல்லைன்னா நிம்மதியாக நம்ம சமாதானமாக படுத்திருப்போம். தத்தளிக்க பண்ணுறவங்க இருப்பாங்க தேசத்தில் சமாதானம் இல்லைன்னா. அடுத்தது, துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு. துஷ்ட மிருகங்கள் அப்படி சொன்னால் என்னங்க அர்த்தம்? இந்த 94ஆம் சங்கீதத்தில் மிருக குணம் உள்ள மனுஷர்கள் அப்படி சொல்லியிருக்கு. 94ஆம் சங்கீதம் 19-18வது வசனம் பாருங்க. மிருக குணம் உள்ளவர்கள் இதை உணரார்கள். 94ஆம் சங்கீதம் 8வது வசனம். ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள். ஜனத்திலே மிருக குணம் உள்ளவர்கள். அதே பேப்பரில் இந்த பக்கத்தில் இன்னொரு வசனமும் இருக்கும், ஜனத்திலே மிருக குணம் உள்ளவர்கள் அப்படி சொல்லி. அந்த பேப்பர்லேயும் இந்த பக்கம் பார்த்தா இருக்கும். சரி விடுங்க. அப்போ மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள் அப்படி சொல்கிறது என்ன? காட்டு மிருகங்கள் வந்து நம்மக்கிட்ட போராடாது. மனுஷர்கள் தான் மிருக குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. மனுஷர்கள் தான் மிருக குணம் உள்ள. எத்தனை மனுஷர்கள் பயங்கர மிருக குணம் உள்ளவர்களாக, இறக்கமே இல்லாதவர்களாக, துஷ்டராக இருந்து ஆபத்து காலத்தில் நம்மளுக்கு எத்தனையோ பேர் கொலை பண்ணுறாங்க பணத்துக்காக, அதுக்காக இதுக்காக. லேடிஸுங்க கூட எழும்புறாங்க. இந்த நார்த் இந்தியாவில் வந்து வராங்கள லேடிஸுங்க கூட வந்து வீட்டில் யாருமே இல்லை அப்படி சொன்னாக்கா ஜீரோ போட்டு போவாங்க, இப்படி கட்டம் போட்டு போவாங்க, 3 புள்ளி வச்சுட்டு போவாங்க, பல அச்சு அடையாளங்கள் போடுவாங்க. வீட்டு வாசல் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி வந்து அடையாளம் போட்டு போயிடுவாங்க. அடையாளம் போயிட்டு நைட்டு வருவாங்க. யோபுல அப்படி இருக்குது. பகல் காலத்தில் வந்து வீட்டை அடையாளம் போடுவார்கள், ராக்காலத்தில் வருவாங்க அப்படி சொல்லிட்டு. பகலில் வந்து வீட்டை அடையாளம் போட்டுருவாங்களாம். அப்படி படிச்சிருக்கீங்களா நீங்கள்? யோபுல பகல் காலத்தில் வந்து அடையாளம் போடுவாங்களாம், ரைட்டில் வருவாங்களாம் அடையாளம் போட்டுட்டு. இப்போ பகல் காலத்தில் இதுங்க வந்து அடையாளம் போட்டாக்கா நான் ரவுண்டாக போட்டேன்னா யாரும் இல்லை, ஒரு புள்ளி வச்சேன்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது, 2-3 புள்ளி வச்சா குடும்பத்தோடு இருக்கிறாங்க, வேறு எதனா நம்ம கிறுக்கி விட்டோம்னா நாய் இருக்குது, ஜாக்கிரதை, இதெல்லாம் என்ன இருக்குதுன்னு அங்கே வரைஞ்சி விட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம வீட்டு செவத்தை வந்து திரும்பி பார்க்கணும், என்ன எழுதிருக்கு, என்ன வரைஞ்சிருக்காங்களான்ட்டு ஒவ்வொரு நாளும்.
நைட்டில் யார் இருக்கா, எந்த வீட்டில் என்ன இருக்குது இப்படி பார்த்துட்டு வந்து கொலை பண்ணி வீட்டில் இருக்கிறதவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. அஞ்சே மாட்டுறாங்க. மிருக குணம் உள்ளவங்க. எடுத்தீங்களா யோபில் 92 சங்கீதம் 92:6. அது இல்லை, அது துஷ்ட குணம் உள்ளவர்கள். நான் யோபில் சொன்னேன்னு. அவர்கள் வீட்டை அடையாளம் போடுவார்கள். சரி விடுங்க. இப்போ இவர்கள் யாரு? இப்போ 92:6 படுங்க சங்கீதம். மிருக குணம் உள்ளவர்கள். இது மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். பார்த்தீங்களா? மிருக குணம் உள்ள மனுஷர்கள், அவங்களுக்கு தெய்வ பயம் இருக்காது, தெய்வத்தையும் அறியார்கள், தேவனுடைய உணர்வும் அவங்களுக்கு இருக்காது. எனக்கு தண்டனை கிடைக்க போது, கர்த்தர் என்னை சபிச்சிடுவார், கர்த்தர் என்னை நரகத்தில் தள்ளுவார், அதெல்லாம் கிடையாது. நான் சாப்பாடணும், எவன் செத்தாலும் கவலை கிடையாது. நான் நல்லா இருக்கணும், எவன் அழிஞ்சாலும் கவலை கிடையாது. அதுதாங்க மிருக குணம் உள்ள மனுஷர்கள். இப்படிப்பட்ட மோசமானவங்க ஆண்டவர் சொல்கிறாரு, துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். இப்போ வாங்க லேவியராகமம் 26 கிட்ட 26:6. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. பார்த்தீங்களா? சண்டை, பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் தேசத்தில் வராது. பட்டயம் உங்கள் வீட்டில் உழவாது, உங்கள் தேசத்தில் உழவாது. தேசத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். தேசத்தில் சமாதானம் இல்லாமல் போயிடக்கூடாது. இரமியா அவன் ஜெரம் கேட்குறான் பார்த்தீங்களா, உனக்கு சமாதானமா? சமாதானம் எங்கேந்திர வரும்? உன் தாய் இருக்கிற வரைக்கும் சமாதானம் தேசத்தில் எப்படி? உன் தாய் செத்தாதான் சமாதானம் வரும். இங்கே ஒரு பொல்லாத ஆவி இருக்குது, அந்த ஆவியை அழிச்சாதான் சமாதானம். நம்ம வீட்டில் எந்த ஆவி கிரியை செய்துன்னு பாருங்கள், அந்த ஆவியை தேடி கண்டுபிடிச்சி அழிச்சிருங்க. அப்போ தான் வீட்டுக்குள்ளே சமாதானம் வரும். பில்லி சூனியங்களும் வேசித்தனங்களும் இத்தனை தரலாக இருக்கும்போது சமாதானம் எங்கேருந்து வருது அப்படி சொல்லி கேட்கலாம் பார்த்தீங்களா? ஆகவே கர்த்தர் தான் நமக்கு சமாதானத்தை தருகிறவர். சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க, கர்த்தர் தான் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்க முடியும். யாரும் நமக்கு சமாதானத்தை தர முடியாது. தேவன் சொல்றார், என் சமாதானத்தை உனக்கு கொடுத்துட்டு போறேன். யோவான் 14:27 என் சமாதானத்தை உனக்கு தரேன். உலகம் கொடுக்குற சமாதானம் மாதிரி இல்லை. என் சமாதானத்தையும் உனக்கு வச்சுட்டு போகிறேன். உன் இருதயம் கலங்க வேண்டாம், உன் இருதயம் கலங்க வேண்டாம், தத்தளிக்க வேண்டாம், நீ வேதனைப்படாது, நான் சமாதானத்தை உனக்கு தரேன். சமாதானம் இல்லைன்னா கலங்கும், இருதயம் கலங்கும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பிரியமானவர்களே, தேசத்தில் வேசித்தனங்களும் வெள்ளி சூனியங்களும் ஏராளமாய் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இவங்க கொண்டு வந்து தேசத்தை நாசம் பண்ணி பயங்கரமாக ஆக்கி விட்டாங்க. தேசம் முழுவதும் யாரும் கேட்க முடியல. இந்த விக்கிரக ஆராதனை உள்ளே வந்ததுனால என்ன நடக்கும்? வேசித்தனம் உண்டாச்சு. இஸ்ரவேலுக்குள்ள முத வேசித்தனம் எங்கே உண்டாச்சு தெரியுமா? எகிப்திலேருந்து புறப்பட்டு வந்தாங்க பாருங்கள். எகிப்திலேருந்து புறப்பட்டு வந்து வனாந்தரத்தில் ஆரோன் கன்றுக்குட்டி செய்தானே, அந்த இடத்துல தாங்க வேசித்தனம் உண்டாச்சு. எல்லாரும் நகையை கழட்டி போட்டு அதை செய்து இதை செய்து தாறுமாற துணியை போட்டுக்கிட்டு வேசித்தனம் பண்ண ஆரம்பித்து நரபலி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் ஆண்டவர் வந்து, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டாங்க அப்படி சொன்னார். கீழே வந்து அவன் ஆண்டவர் எழுதி கொடுத்த பலகையை போட்டு உடைச்சிட்டான். அங்கே பெரிய காரியம் நடந்துச்சு. 3000 பேரை வெட்டி கொண்டு போட்டானுங்க ஒரே நாளில். பாளையத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் தான் குடும்பத்திலே மரணம் சம்பவிச்சது. அப்போ அந்த தேசத்தில் என்னெல்லாம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒருத்தர் வெட்டிட்டு செத்தம்னா தான் குடும்பத்தில் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடந்தது காரணம் என்ன? தேவனை விட்டு விலகிறதால தான். தேவனை விட்டு விலகிறதுனால தான். இப்போ பில்லி சூனியங்கள் மந்திரவாதமாக இவ தேசம் முழுதும் பண்ணிகிட்டு இருந்தா. ஆகாப்புக்கு கூட இந்த ஜனங்க பயப்படல. ஆனால் இவளுக்கு பயந்தாங்க. யாருக்கு? எசபேலுக்கு பயந்தாங்க. ஆகாப்பு வந்தான் அந்த நாபோத்துக்கிட்ட வந்து என்ன பண்ணான்? அந்த நிலத்தை என்கிட்ட கொடுத்துரு, இந்த நிலத்தை என்கிட்ட கொடு, நான் உனக்கு நல்ல நிலத்தை தரேன், இல்லை காசை தரேன் அப்படி சொன்னான். அந்த நாபோத் தைரியமாக பேசினா பார்த்தீங்களா? ஒரு ராஜான்னு கூட பார்க்காம, உனக்கெல்லாம் நிலம் கொடுக்க முடியாது, இது என் சுதந்திரம், கர்த்தர் உனக்கும் எனக்கும் நின்று நடுவில் தீர்ப்பு செய்வார் அப்படின்னு அவன் பயந்துட்டு ஓடிட்டான். அப்போ அந்த ஊரில் ராஜா கூட அவங்க யாரும் பயப்படல. உடனே என்ன பண்ண? அவன் போய் படுத்துட்டு இருக்கும்போது இந்த எசபேல் கேட்டா, என்ன இங்கே சோகமாக வந்து படுத்துருக்கிற
அந்த நாற்பத்துக்கிட்ட நிலம் கட்ட கொடுக்க மாட்டேனாங்க. சே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, கொடுறா மோந்திரத்தை கைட்டி கொடு அப்படி சொல்லிட்டு மோந்திரத்தை வாங்கிட்டா. மோந்திரத்தை வாங்கி இவரு லெட்டர் எழுதுறான். யாருக்கு? நாபோத்து இருக்கிற ஊருக்கு எழுதி, இந்த நாபத்தை கொண்டு போய் நடுத்தரில் நிற்க வச்சு கல்லெறிந்து கொலை பண்ணுங்கடா, எதனா பண்ணி கொலை பண்ணிட்டு லெட்டர் எழுதுங்கடா, அந்த ஊர் பெரிய மனுஷங்களுக்கு எழுதிட்டான் ஆகாப்புடைய பேரில். உடனே பார்த்தாங்க, ஓ இசபேல்கிட்ட இருந்து லெட்டர் வந்துக்குது, எதனா பண்ணிடுவா, சூனியம் பண்ணுவா அந்த லூஸு, நம்ம என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, இவன் ஒருத்தன் தானே, நம்மளெல்லாம் எதுக்கு பாதிக்க பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க உபவாசம் போட்டு ராஜாவையும் தேவனையும் தூசிதான்னு சொல்லி நடுவில் கொண்டு வந்து கொண்டுட்டாங்க. கல்லெறிஞ்சி கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு லெட்டர் எழுதுறாங்க. அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி கொண்டுட்டேன் தாயி சொல்லி லெட்டர் எழுதுறேன். அவன் என்ன பண்ணான், நேராக போனான். ஏய் பாடா, படுத்துட்டுக்கிற பார், நீ வாங்க முடியாத, நான் சாதிச்ச மத்தியா, போ அந்த நிலம் உனக்கு இன்னும் அப்படி சொல்லிட்டான். உனக்கு அப்படி சொல்லிட்டான். அப்போ பாருங்கள், இந்த எசபேலுக்கு அந்த ஊர் ஜனமே பயந்துட்டு கிடந்துச்சு. ஏன்? திரளான பில்லி சூனியங்களை வச்சுருந்தான். எல்லாரையும் பயமுறுத்தினான். யாரும் அவகிட்ட எதிர்த்து நிற்க முடியாது. எலியாவே பயந்தான். பார்த்தீங்களா? நாளை இந்த நேரம் உன்னை கொல்லலைன்னா என் தேவர்கள் எனக்கு அதிகமாக செய்வாங்கன்னு சூரிய செல்ல போய் அவான்னு படுத்துக்கிட்டார். வானத்துலேருந்து நெருப்பி இறக்குறவர் போய் படுத்துக்கிட்டார். ஆண்டவர் கேட்குறாரு, என்னடா பண்ணுற? நான் ஒருத்தன் தான், என்னையும் கொல்ல தேடுறாங்க. எவ்வளோ பெரிய வல்லமையான மனுஷன், அபிஷேகம் பெற்று தாறுமாறான அற்புதங்களை செய்தார். ஒரு பொம்பளைக்கு பயந்தான். அந்த கனகராஜ் பாஸ்டர் சொல்லுவார் அடிக்கடிக்கு, கனகராஜ் மீசை வச்சு ஆம்பளை, மீசை இல்லாத பொம்பளைக்கு பயந்து ஓனா அப்படி சொல்லுவார். மீசை வச்சு ஆம்பளை, மீசை இல்லாத பொம்பளைக்கு பயந்து சூற செல்லவை படுத்தான் அப்படி சொல்லுவார். பாருங்க, ஏன் எலியா கூட அவளுக்கு பயந்தான்? எதனா பேயை ஏவ விட்டுருவா. இவங்களுக்கு வந்து அற்புதம் செய்கிறதுக்கு தானே அந்த பலன் கிடச்சது, தவிர பேயை துரத்துறதுக்கு பலன் இல்லை இவங்களுக்கெல்லாம். புதிய ஏற்பாட்டில் இயேசு நாமத்தில் மட்டும்தான் பேய் துரத்த முடியும். பழைய ஏற்பாட்டில் தாவீது டயோன்னு வாசித்தார தவிர பேய் துரத்தலை. அதனால் பேயை ஏவ விட்டாங்கன்னா பேய் வந்து நிச்சயம் இவங்க அவ்வளோதான் காலி ஆகிடுவாங்க. அதனால் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து வானத்திலேருந்து நெருப்பு இறக்கக்கூடிய சக்தி கூட இருந்தால் கூட இவர் பயந்தார். யாருக்கு? சூனியம் பண்ணுற ஒரு பொம்பளைக்கு. ஆகவே இத்தனை திரளான மந்திரங்களும் சூனியங்களும் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேசத்தில் எங்கடா சமாதானம் இருக்குது அப்படி சொன்னோன்னே, ஓ இவன் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக வந்திருக்கிறான் அப்படி சொல்லிட்டு அவர் திரும்புறதுக்குள்ளே ஒரு வில்லை ஏந்தி என்ன பண்ணான், நானும் லேட்டு அம்பை அடித்தான். அவருடைய நெஞ்சை பொழந்துக்கிட்டு போயிடுச்சு. இந்த நியூஸ் எங்கே போகுது? எசபேல்கிட்ட போகுது. ஒரேவனுக்கு பயந்துட்டு இருக்குது. வந்தான் ஒருத்தன். எங்கே வந்தான்? உன் பிள்ளைய காலி பண்ணிட்டான் தெரியுமா? அப்படியா? நெஞ்சை குத்திட்டு கீழ்ச்சிட்டு போயிடுச்சு அம்பு அப்படி சொன்னாங்க. ஐயோ, எப்படி பயம் இல்லாமல் வந்தான்? கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறாரு. மகனை செல்லுபடி ஆகாது போ அப்படி சொல்லிட்டாங்க. அப்படியா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்காரா? என் மந்திரம் பழிக்குமா பழிக்காதா? பொண்ணங்க வேலைக்கே ஆகாது, உன் மந்திரங்க வேலைக்கே ஆகாது அப்படி சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லை, வேறு காரியத்தில் அட்டாக் பண்ணுவோம் இவனை அப்படி சொல்லிட்டு. இப்போ இவர் கொண்டுட்டு வராரு. யார்? அவனை கொண்டுட்டு வராரு. கொண்டுட்டு வந்தாக்கா இப்போ இவ உட்காந்துக்கிறான். எகு ஒளிமுக வாசலில் வந்துட்டான். ஊர் வாசலில் எகு வந்துட்டான். உடனே போய் மூஞ்ச கழுவுறான். கழுவிட்டு மகனை இப்படி முடியெல்லாம் சிங்காரம் பண்ணிவிட்டு கண்ணில் மை விட்டு மையெல்லாம் விட்டு போட்டு வச்சுங்க எகுவே அப்படி சொல்லி கூப்பிட்றான். தன் ஆண்டவனை கொண்ட சிமரி சேமம் அடைஞ்சானா வந்துட்டான், கொண்டுட்டு வரான் அப்படி சொல்கிறாங்க. யார் ஆண்டவன், யார் சிமரி? பெரிய மாணவர்களே, இவங்க மாமனார் ஒருத்தர் இருந்தார். யார் மாமனார்? இந்த எசபேலுடைய மாமனார், ஆகாப்புடைய அப்பா. அவர் ராஜாவாக இருக்கும்போது ஒரு காரியம் நடந்தது. அவனுக்கு ஒரு சேனாதிபதி இருந்தால், அவன் தான் சிம்ரி. இது 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தில் இருக்கும், நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்க. அவன் என்ன தெரியுமா பண்ணான்? இவங்க அப்பா குடித்து வெறிச்சு இருக்கும்போது அவங்க மாமனார் போய் அவங்கள போய் குத்தி கொண்டுட்டான். குத்தி கொண்டுட்டு அந்த சிம்ரி ராஜாவாயிட்டான். தன் ராஜாவை கொண்டுட்டு அவன் சேனாதிபதி, அவன் ராஜாவாயிட்டான். அவன் ராஜாவான பேர் என்ன பண்ண தெரியுமா? மறுபடியும் பிரச்சனை வந்துச்சு. அங்கே சிம்ரின்னு ஒருத்தன் தான், உம்ரின்னு ஒருத்தன் தான். உம்ரி என்ன செய்தான்? ஆளுங்கள்லாம் சேர்த்து சிம்ரிக்கு விரோதமாக சண்டைக்கு வந்துட்டான். சிம்ரிக்கு விரோதமாக சண்டை வந்தோடனையும் தேசம் பிடிப்பட்டதுன்னு சிம்ரிக்கு தெரிஞ்ச உடனே சிம்ரி என்ன பண்ணான்? தான் பிள்ளைங்க பொண்டாட்டிங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஓடிட்டான். ஓடி அரண்மனைக்குள்ளே பூந்து அரண்மனையை பூட்டிட்டான். அரண்மனையை பூட்டி அரண்மனையை கொளுத்தி விட்டுட்டான். கொளுத்தி விட்டு அதுலேயே குடும்பத்தோடு செத்து போயிட்டாங்க, தற்கொலை பண்ணி. 7 நாள் தான் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இருந்தான். எத்தனை நாள்? 7 நாள். இது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் ஆகாப் ராஜாவானான். அப்போ சொல்கிறா, எங்கள் மாமனாரை கொண்டான் ஒருத்தன்,
அந்த சிமரி தன் ஆண்டவனை கொண்ட சிமரி சேமம் அடைந்தானோ? பயம் ஒருத்தர வார்த்தை கேட்குறான். டேய், ஒரு ராஜா, அந்த ராஜாவை அவன் சேனாதிபதியை கொண்டுட்டு 7 நாள் கூட வாழடா, அவனும் செத்துட்டான், உனக்கும் அதே கதி வரும் அப்படின்னு பயம் ஒருத்தர் வார்த்தை பேசுகிறான். படிமா 31வது வசனம். யெகூ வசனம் சொல்லுங்க, அதிகாரம் சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30வது வசனம். யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொண்ட சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது தன் ஆண்டவனை கொண்ட சிம்ரி 7 நாள்ல செத்து போனான். அவன் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போச்சு. நீயும் சேனாதிபதி தான், நீயும் உன் ராஜாவை கொண்டுட்டு வர, நீயும் உன் ஆண்டவனை கொண்டுட்டு வர, நீயும் அப்படியே தாண்டா சாக போற அப்படி சொல்கிறான், சபிக்கிறான். இவன் பார்த்தான், ஹேய், அவனை தேவன் ஏற்படுத்தினாரா? அவன் அபிஷேகம் பெற்றவனா? அவனே எழுப்பி கொண்டுட்டு அவன் செத்துட்டான். ஆனால் நான் அப்படி இல்லை, என் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார். நீ என்ன சொல்கிறியா நான் செத்துருவேன்னு? யாரா அங்கே நிற்கிறது? 2 பேர் எட்டி பார்க்குறாங்க, பிரதானிகள். அவங்க 2 பேரும் யார்? எசபேல் குடும்பத்தில் இருக்கிறதான ஆம்பளைங்க கிடையாது. அவங்க ஆம்பளையெல்லாம் பொம்பளையும் இருப்பாங்க. 2 பேரும் தடுறா கீழே அவனாங்க. அவ்வளோதான், மேலே வந்து விழுந்தான். 2-3 பிரதானி எட்டி பார்த்தாங்களா? இந்த 2-3 பிரதானிக்கு அவர் ரூமில் எப்படி இருந்தாங்க? என்னத்துக்கு இருந்தாங்க? ஒருத்தங்க சிங்காரம் பண்ணுறதுக்கு தான். அவங்க தான் கீழே தள்ளி விட்டாங்க அவளை. யெகூக்கு சொந்தக்கார ஆகிட்டாங்க. அவள் கீழே விழுந்து மண்டகன்லாம் வெடித்து செத்துட்டான். யோசித்து பாருங்கள், தேவன் அபிஷேகம் பண்ணியிருந்தா அந்த அபிஷேகத்தை கொண்டு அழிக்க முடியாதவங்களையும் அழிச்சிடலாம், பயமுறுத்துறவங்களையும் அழிச்சிடலாம், தேசத்தை நாசம் பண்ணுறவங்களையும் அழிச்சிடலாம். அதுக்கு தாங்க இந்த அபிஷேகம். அழிக்கிறதுக்குன்னே ஆண்டவர் கொடுத்தார். இப்போது தேவன் சொன்ன காரியத்தை முழுக்க இவர் முடித்தார். 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 11வது வசனம். இஸ்ரேலிலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும், அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும், அவனை சேர்ந்த மனுஷரையும், அவனுடைய ஆசாரியர்களையும், அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு யெகூ கொன்று போட்டான். எல்லாரையும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டான். ஆண்டவர் எதுக்காக அபிஷேகம் பண்ணாரோ அதெல்லாம் நிறைவேற்றிட்டு இவன் என்ன தெரியும் பண்ணா? இப்போ இன்னொரு காரியத்தை பண்ண பார்க்குறான். இது ஆண்டவர் சொல்லலை, அந்த தேசத்தை சுத்தம் பண்ணி ஆகணும். இப்போ தேசத்தை சுத்தம் பண்ணி ஆகணும். இப்போ என்ன பண்ணார்? இதெல்லாம் கொண்டுட்டு இவர் வராரு. வந்துட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும். 10வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனாதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று. ஏன் இப்படி அவன் கேட்டான் தெரியுமா? அவனும் ஆகாப் குடும்பத்துக்கு வேலை செய்துட்டு இருந்தவன். இப்போ நான் ஆகாப் குடும்பத்தெல்லாம் காலி பண்ணிட்டு வரேன். அதனால் நீ அவங்க பக்கம் இருக்கிறியா, என் பக்கம் இருக்கிறியா? ஏன்னா நீ என் கூட இருந்து எனக்கு வேலை காட்டினா, அதனால் நீ என் கூட இருக்கிறியா, அவங்க பக்கம் இருக்கிறியா? அவன் சொல்கிறான், இல்லை, நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன், உன் கூட தான் கர்த்தர் இருக்கிறார், அவங்க கூட கர்த்தர் இல்லை, அவங்களுக்கு நான் சொந்தக்காராக இருந்தால் கூட நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அவன் முடிவு பண்ணான். அப்படி முடிவு பண்ணதுனால அப்போ நான் வாயன் ரதத்தில் ஏறிக்கும் அப்படி சொல்லி அவனை உபசரித்தான். அவனுக்கு அதை இதெல்லாம் கொடுத்துட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், இப்போ நான் ஒரு வேலை செய்ய போகிறேன், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன வேலை செய்ய போகிற? நீ என் கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பாரு அப்படி சொன்னான். 16வது வசனம். நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். எனக்கு கூட வந்து நீ என்ன செய், கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் அப்படி சொல்லி கூப்பிட்டு போனான். என்ன பக்தி வைராக்கியம்? பிரியமானவர்களை, இப்போ தேசத்தை கிளீன் பண்ணணும் இல்லையா? இவன் ஊருக்குள்ளே போய் என்ன தெரியுமா செய்தான்? அங்கே இவன் கூப்பிட்டு வந்தா பாருங்க, அந்த பூசாரிங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு பெரிய கோவில் இருந்துச்சு அந்த கோவில். உடனே அவன் போய் சொன்னான், நான் தான் இப்போ ராஜா, உங்களை கூப்பிட்டு வந்தேன், உங்கள் எஜமாட்டி உங்கள் ராஜா எல்லாம் செத்து போயிட்டாங்க, இப்போ என்ன ராஜாவாக்குறதுனால நான் ராஜாவாகி இப்போ சார்ஜ் எடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ எனக்கு பண்டிகை கொண்டாடணும், இந்த தெய்வத்துக்கு நான் பந்து செய்து நான் நிலச்சி நிற்கணுமே, அதுக்காக ஒரு பண்டிகைன்னா பெரிய பண்டிகை, உங்கள் ராஜாலாம் செய்ததை விட பயங்கரமான பண்டிகை கொண்டாட போகிறேன், ஒரு பூசாரியும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லாம் கோயிலுக்கு வந்துடணும், பெரிய பண்டிகை. அப்போ இவங்க நினைச்சோம், யெகூ நம்ம கூட வந்து ஐக்கியமாகறான், இப்போ நிறைய பணம் கிடைக்கும், அவன் அது இதுன்னு சொல்லுவான், நம்ம பொங்க வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும், பணத்தை பிடிங்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பூசாரி வாங்கடா அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டான். எல்லாம் பூசாரியும் வந்துட்டு கோயிலுக்குள்ளே பூந்துட்டானுங்க. இவன் என்ன தெரியுமா செய்தான்? கூப்பிட்டு போனாம பாருங்க, அவனை, ஏய் நீ வெளியே நில்றா, வாசலில் நில்லு, நான் உள்ளே போகிறேன், நான் வெட்டுறேன்,
எவனா என் வெட்டுக்கு தப்பிச்சு வந்தான்னா நீ வெட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டான். இவர் கத்தியை வச்சுன்னு ரெடியாக வாசல் நிற்கிறாரு. இவர் உள்ளே போய் ஒருத்தரை விடாமல் எல்லாரையும் காலி பண்ணிட்டான். எல்லாத்தையும் அழித்து நாசம் பண்ணி அந்த இடத்தெல்லாம் இடித்து அந்த விக்கிரகத்தெல்லாம் நிர்மூலமாக்கி மலை ஜல்லம் கழிக்கிற இடமா மாற்றினான். மலை ஜல்லம் அப்படின்னு என்னது? கக்குஸாக மாற்றிட்டான். பொது கக்குசு கழிவறை, அதான் மலை ஜல்லம் கழிக்கிறது. படிமா அந்த வசனத்தை. 27வது வசனம். பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதி இடமாக்கினார்கள். மலஜலாதி இடமா மாத்திட்டான். எல்லாரும் இங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லி எவ்வளவு காரியத்தை பண்ணிட்டு சுத்தமாக்கிட்டான் பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவருக்கு அப்படியே இருதயம் குளிர்ந்து போச்சு. ஆண்டவருக்கு இருதயம் அப்படியே கூலாக்கி வச்சு ஐஸை தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தேசம் முழுதும் கெட்டு போயிருந்துச்சு. இப்போ இவன் இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டான். ஆண்டவரே வந்துட்டார். ஏகு, நான் சொன்ன ஒர்க்கு மட்டும் நீ பண்ணல, நான் சொல்லாத ஒர்க்கு கூட பண்ணியிருக்கிறேன். அது என் இருதயத்தில் இருந்துச்சு. நீ செய்வியோ மாட்டியோன்னு நான் நினச்சேன். ஏன்னா நீ அவங்க பாதியில் போயிடுவியோ அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் நான் என் இருதயத்தில் இருந்ததை நீ செய்த இல்லையா? அதனால் உன் சந்ததியில் 4 தலைமுறை ராஜாவாக உட்காருவாங்கடா, நான் ஆசீர்வதிக்கிறேன் ஒன்று அப்படி சொல்கிறார். 30வது வசனம். கர்த்தர் எகுவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். பார்த்தீங்களா? 4 தலைமுறை நீ செய்த காரியத்துக்கு உனக்கு பிறக்கிற குழந்தைங்க, அதுக்கு பிறக்கிற குழந்தைங்க, அதுக்கு பிறக்கிற குழந்தைங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன், அவங்கள ராஜாவாக மாற்றி காட்டுறேன். யாருமே என்ன தடுக்க முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறதான காரியம் மாத்திரமல்ல, அவர் இருதயத்தில் இருக்கிறதான காரியங்கள் கூட இருக்கும். அதை கூட தான் நம்ம காலி பண்ணிட்டோம்னா நம்முடைய அபிஷேகன்றது சாதாரணமானதில் ஆண்டவருடைய இருதயத்தை குளிர பண்ணும். இந்த வருஷத்தின் கடைசியில், கர்த்தாவே என்னை எதற்காக அபிஷேகம் பண்ணினேன் கேளுங்க. என்னை எதற்காக அபிஷேகம் பண்ணினேன்? எனக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க் என்ன? அந்த காரியத்தை எனக்கு சொல்லுங்கள். இனி நானும் ஏகுவாக மாறுறேன். எகு அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? எகோவா, அவர் எகோவா, அவர் எகோவா அப்படின்னா என்ன? அவர் எகோவா, அவர் நிச்சயமாக செய்வார். அவர் எகோவா, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் எகோவா, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் எகோவா, அவர் என்னை உயர்த்தி பலப்படுத்தி சகாயம் பண்ணி சகலமும் எனக்கு பலன் தருவார். அவர் எகோவா, அவர் எகோவா. எப்படி பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். கண்களை மூடுங்க, ஆண்டவர் கையில் ஒப்புக்கொடு. கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசியில் ஒரு புதிய அபிஷேகத்தை எகு அபிஷேகம் பண்ண மாதிரி அபிஷேகம் பண்ணட்டும். யோசித்து பாருங்கள், எல்லா சேனாதிபதிகளும் ஈக்குவலாக உட்காந்துருக்காங்க. ஒருத்தன் வந்து சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு இருக்குது. இந்த சேனாதிபதிகளை விட்டு தனியாக பிரிஞ்சு போனான், ஒரு அறை வீட்டுக்குள்ளே போனான். அவன் நிலவரம் என்னன்னு அவன் ஆராய்ச்சி பண்ணியிருப்பான். கர்த்தாவே, என்னை இந்த தேசத்திலே ராஜாவாக ஆக்க போகிறீங்க, நான் என்ன செய்ய போகிறேன்? அப்படி ஆண்டவர் சொல்கிறார், உன்னை அபிஷேகம் பண்ணுறேன் இல்லையா, அந்த அபிஷேகம் உன்னை செய்ய வைக்கும். என்னால் என்ன செய்ய முடியும்? இல்லை, என் அபிஷேகம் உன்னை செய்ய வைக்கும். இஸ்ரவேல் மேல் நீ ராஜாவாயிரு. யோசித்து பாருங்கள். இப்போ அவன் வெளியே வரும்போது அவனுக்கு ஈக்குவலாக உட்காந்து இந்த சேனாதிபதி என்ன மாதிரி நீ ஒரு சேனாதிபதி தாண்டா அப்படி சொல்லலையே. அவர்களெல்லாம் எழும்பி நின்று அவனை கனப்படுத்தினாங்க. இது வரைக்கும் அற்பமாக உன்னை யாரை எண்ணி இருப்பாங்க, இது வரைக்கும் வித்தியாசமாக உன்னை யாராவது எண்ணி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினான்னா அவங்களை பார்க்கல நீ மேலே ஒரு படி வருவ, அவங்கள விட வித்தியாசமாக வருவ. கர்த்தருடைய அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. பலப்பட்டுக்கொள். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று நீ சொல்லலாம், ஆனால் இந்த கர்த்தருடைய அபிஷேகம் அதை செய்ய வைக்கும். நீ செய்ய முடியாத காரியத்தை கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள செய்ய வைக்கும். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் எகு கூட யாருக்கோ பயந்திருந்தான். அவன் எஜமானுடைய வீட்டுக்கு பயந்திருந்தான். அவர்கள் சொற்படி கேட்டு கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அந்த பயம் அவனை விட்டு நீங்கி போனது. அவனுக்கு இவன்கள் பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கு நாம் பயப்படுகிறோமோ அவர்கள் நமக்கு பயப்படும்படி இந்த அபிஷேகம் உன்னை மாற்றும். இந்த அபிஷேகம் உன்னை மாற்றும். உன்னை ஆளுகை செய்கிற சகல வல்லமையும் உன் காலுக்கு கீழே வரும்.